ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கோம். ஸ்காட் அட்கின் நடிச்ச சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல வர சண்டை காட்சிகள்லாம் உங்களுக்கு பல மடங்கு பிரமிப்பை ஏற்படுத்தலாம். இப்போ அந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான சண்டை காட்சியை பார்த்துருவாங்க. அடுத்து நம்ம டைரக்டா படத்துக்குள்ள போலாம். சண்டை காட்சியை பார்த்து சிறப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே கஸ்வலி ஆர்ஜே. நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்ல போடாத படங்களை எடுத்துட்டு வரதான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்க சிலாய்க்கிறதுல மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி. இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே இந்த லைக் பட்டனை தட்டி விட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற படத்தோட பேர் அன்டிஸ்பியூட்டட் 3 ரிடம்ஷன். அன்டிஸ்பியூட்டட் மூவி ஆல்ரெடி 4 பார்ட்டா எடுத்துருக்காங்க. அதுல 2 பார்ட்டை நம்ம சேனல் ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணி போட்டுருக்கோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாத்துங்க. இந்த படத்தோட 2வது பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரிகள்ல பாக்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதனால முழு படத்தையும் ஒரே வீடியோவா அப்லோட் பண்றதுக்கு யூடியூப்லயும் சில சிக்கல்கள் ஏற்பட்டு போச்சு. அதனால இந்த படத்தை நம்ம 2 பார்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் போய் கண்டிப்பா பாத்துட்டு வந்துருங்க. அதுல உள்ள ஃபைட் சீக்வன்ஸ் அட்டகாசமா இருக்கும். இப்போ நம்ம 2வது பார்ட்டோட கதை சுருக்கத்தை பார்த்துட்டு அதோட தொடர்ச்சியா நம்ம 3வது பார்ட்டையும் பார்க்கலாம். 2வது பார்ட்ல படத்தோட ஹீரோ போய்கா 50 சண்டைகளுக்கு மேல களம் இறங்கி யாராலையும் வீழ்த்தப்படாத ஒரு அசாத்திய வீரனை வளம் வந்துகிட்டு இருக்கான். ஜெயிலுக்குள்ள நடத்தப்ப சண்டைகள் எல்லாத்தையும் இவனே வின் பண்ணிட்டு இருக்கிறதால அதை ஆர்கனைஸ் பண்ற மாஃபியா தலைவன் காகாவுக்கு வருமானத்துல பெரிய சிக்கல் ஏற்படுது. அதனால ஒரு பிளான் பண்ண காகா வெளியே இருக்கிற ஒரு WWE சாம்பியன் ஒருத்தவனை ஒரு போதைப் பொருள் வழக்குல சிக்க வச்சு அவனை ஜெயிலுக்குள்ள கொண்டு வரான். கொண்டு வந்து நம்ம ஹீரோ போய்காவுக்கும் அந்த WWE சாம்பியனுக்கும் ஒரு சண்டையை ஆர்கனைஸ் பண்றான். அந்த சண்டையோட முடிவுல WWE சாம்பியன் போய்காவோட காலை முறிச்சு வின் பண்ணிடுவான். வந்த வேலையை சிறப்பா முடிச்சனால காகா அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஜெயில இருந்து அவனை அனுப்பி வைக்கிறான். கால் உடைஞ்ச ஹீரோ ஜெயில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு காலுக்கு. அத்தோட 2வது பார்ட் முடிச்சிருப்பாங்க. முடிச்ச அந்த இடத்துல இருந்து தொடங்குது இந்த படத்தோட 3வது பார்ட். படத்தோட ஓப்பனிங்ல அஞ்சலுக்கு பாதுகாப்பு உள்ள ரஷ்யா ஜெயில காமிக்கிறாங்க. இந்த ஜெயில தான் இல்லீகல் அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட் எல்லாம் கண்டக்ட் பண்றது யாருன்னு பார்த்தா மாஃபியா பாஸ் காகா. இப்போ இந்த ஜெயில விளாடிமின்ற ஃபைட்டர் தான் டாப் கிளாஸ் ஃபைட்டரா இருக்கான். இவனுக்கு இன்னொரு ஃபைட்டருக்குமான சண்டை ஜெயில நடந்துகிட்டு இருக்குது. அதை காகா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். சண்டை முடிய விளாடிமிர் வின் பண்ணி அவனோட ரெக்கார்டை தக்க வச்சுக்கிட்டான். இப்போதைக்கு இவன் தான் காகாவோட நம்பிக்கையான ஃபைட்டர். ஜெயில சண்டை முடிய கோரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கான் காகாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். அங்க ஒரு டாலர் நோட்டை தவற விடுறாங்க. இப்போ காகா பக்கத்துல மோப்பு போட்டிருந்த ஒருத்தனை கூப்பிட்டு இந்த பணத்தை எடுத்துக்க சொல்றான். அந்த உடஞ்ச காலோட அங்க மோப்பு போட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ போய்கா. லாஸ்ட் பார்ட்ல லீடிங் ஜெயில் ஃபைட்டரா இருந்த இவன் கடைசி சண்டையில ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனோட காலை உடைச்சிடறான். அத்தோட இவன் ஃபைட்டெல்லாம் விட்டு விலகி இப்போ ஜெயில மோப்பு படிச்சுட்டு இருக்கான். இவன்ட்ட காகா பணத்தை எடுத்துக்க சொல்லுவான். பணத்தை எடுக்காம பணத்தை மிதிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். போனவன் அவன் லாயரை மீட் பண்ண அவன் லாயர் சொல்றான் பெயில் கிடைக்க இன்னும் 14 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். அங்கேருந்து ரொம்ப ஒரிடா செல்லுக்கு திரும்பி வந்த போய்கா இனி நம்ம ஃபைட் பண்ணா மட்டும்தான் அந்த ஜெயில இருந்து வெளியே போக முடியும் அப்படிங்கறத உறுதி செய்யறான். அதனால தான் உடஞ்ச காலுக்கு அங்க இருக்கிற சில பொருள்களை வச்சு ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுநாள் இவனை பாக்குறதுக்கு வரான் சண்டே ஆர்கனைஸ் பண்ற காகா. வந்தவன் போய்கா கிட்ட உன்னால நான் நிறைய சம்பாரிச்சிருக்கிறேன், அதனால உனக்கு ஒரு ஆஃபர் ரெடி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி போய்காட்ட சொல்றான். இவன் என்ன ஆஃபர்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க உன்னை அந்த ஜெயிலுக்கு லைப்ரரியரா போடுறான். அங்க போய் நீ பீஸ்ஃபுல்லா வாழலாம், இனிமேல் நீ மோப்படிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி போய்காட்ட சொல்றான். அதை மறுத்த போய்கா நான் திரும்பவும் ஃபைட் பண்ணணும்னு சொல்லி காகாட்ட சொல்றான். அதுக்கு காகா இப்ப டாப் ஃபைட்டரா இருக்கிற விளாடிமிர் அசுர பலத்தோட இருக்கிறான். அடுத்த வாரத்துல ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அட்டன் பண்ண போறான். அவனோட நீ இப்ப மோதினா உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, ஒழுங்கா உயிரை காப்பாத்திட்டு இந்த ஜெயிலே கடந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் காகா. மறுநாள் விடிய அங்க இருக்கிற விளையாடி
விளாடிமிக்கு இன்னொரு ஜெயிலில் உள்ள ஃபைட் இருக்கும். ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அங்கே போன போய்க்கா அவனோட ஃபைட் மூவ்மெண்ட்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். திரும்ப செல்லுக்கு வந்தவன் அவனோட உடஞ்சலக்க திரும்பவும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். சில நாட்களுக்கு பிறகு திரும்ப ஒரு ஜெயில் ஃபைட்டை ஆர்கனைஸ் பண்றாங்க. இப்போ இதுதான் நமக்கு சரியான நேரம்னு முடிவு எடுத்த போய்க்கா தன்னோட வளர்ந்த முடி தாடியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு ஃபைட் நடக்கிற இடத்துக்கு போறான். அங்க காம்பையர் அனௌன்ஸ் பண்றான். இது ஒரு சாதாரணமான ஜெயில் ஃபைட் கிடையாது. இதுல வின் பண்றவங்க சாம்பியன் மட்டும் இல்ல, ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அட்டன் பண்ற வாய்ப்பும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஜெயில விட்டு வெளில போற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றான். இங்க விளையாடிமே இன்னொரு ஃபைட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டையோட முடிவுல வினாடிமி வெற்றி பெற அங்க நின்ன போய்க்கு அவன் மேல தண்ணிய ஊத்துறான். அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாம் அவனை பிடிக்க இவன் சண்டையில இறங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாதம் பண்றான். இதெல்லாம் மேல இருந்து பாத்துக்கின்ற காகா அவனை சண்டையோட ரிங்க்ல அனுமதிக்கிறான். இப்போ போய்கா தன்னோட உடஞ்ச காலோட நம்பர் 1 ஜெயில் ஃபைட்டரான விளாடிமினை எதிர்கொள்றான். சண்டையோட முடிவுல யாரும் எதிர்பார்க்காத ஆச்சரியமா போய்க்கு அவனை அரை வினாடிகள்ல அடிச்சு சாக்கிறான். இவனோட பழைய ரசிகர்கள் எல்லாம் பயங்கர மகிழ்ச்சியோட போய்க்கான்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போய்க்கா விளாடிமை வின் பண்ணதுனால அவன் போயிருந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு இப்போ போய்க்கா கிளம்புறான். அவனோட சேர்ந்து காகாவும் யூஎஸ் போறான். போய்க்காவை ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறாங்க. காகா ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறான். இப்போ ஜெயில போய் பார்த்தா போய்க்கா மாதிரியே பல கண்ட்ரிகள்ல இருந்து ஜெயில் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே இந்த சண்டையில கலந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. அவனுங்களுமே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்காண்டி இந்த சண்டையில வின் பண்ணுங்கிற முழு வைராக்கியத்தோட வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு கருங்கர்னு ஒரு அமெரிக்க ஃபைட்டர் பயங்கரமா எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு இருக்க போலீஸ் 2 போடுறாங்க அவனை. இங்க அந்த ஜெயில் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ற ரிசோன்றவன் வந்திருக்கிற பல கண்ட்ரி கைதி பாசஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி வச்சு வெல்கம் பண்றான். மறுநாள் விடிய ஃபைட் பண்ண வந்திருக்கிறவங்க கைதிங்க எல்லாரையும் காலில் விலங்க மாட்டி விட்டு குவாரியில கல்லு உடைக்க விடுறாங்க. அப்பவும் வாய் குறையாத அந்த அமெரிக்கன் ஃபைட்டர் ஒருத்தனா உரண்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்த கார்ட்ஸ் அவனை வான் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த கொலம்பியா ஃபைட்டர் மட்டும் கார்ட்ஸ் எல்லாம் ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க. இவனுங்க எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அவனுக்கு மட்டும் நிழல் கூட கொடுத்து படிக்கிறதுக்கு புக்கும் கொடுத்து விட்டுருக்கானுங்க. அதை பார்த்த மத்த கைதிங்க எல்லாம் கோவமடைகிறானுங்க. இப்போ இந்த அமெரிக்கா ஃபைட்டர் போய்க்காவோட உரண்டை இருக்க கோவமடைஞ்ச போய்க்கா கிட்ட போயிட்டு அவன்கிட்ட சண்டை போட போறான். அங்க வந்த கார்ட்ஸ் அவனை தடுத்து உங்களோட சண்டையெல்லாம் ரிங்குக்குள்ளதான் இருக்கணும், இங்க எதுவும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு தடுத்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து போன ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஈவினிங் பயங்கரமா ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயுமே இந்த கொலம்பியா ஃபைட்டருக்கு பயங்கர கவனிப்பா இருக்கு. அங்க வந்த கார்ட்ஸ் இவனுக்கு ஒரு பாக்ஸ்ல வச்சு ஸ்டெராய்டு ஊசிய சப்ளை பண்றாங்க. நாளைக்கு நடக்கிற ஃபைட்ல அவன் ஜெயிக்கிறதுக்காண்டி குறுக்கு வழியை கையாளுறான். மறுநாள் விடிய கோலாகலமா தொடங்குது இன்டர்நேஷனல் ஜெயில் ஃபைட் டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் லீக் தொடங்குது. அதுல ஃபர்ஸ்ட் மேட்சா பிரேசிலுக்கும் கிரேஸுக்கும் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிரேசில் சாம்பியன் டான்சிங் ரோஸ் மாரி சும்மா பறந்து அடிக்கிறான். சண்டை முடிய பிரேசில் சாம்பியன் வின் பண்ணிடுறான். இப்போ செகண்ட் மேட்ச் யூஎஸ்க்கும் குரேஷியாவுக்கும் நடக்குது. இதுல நம்ம யூஎஸ் மட்டும் எனக்கு வாயதான்னு பார்த்தா சண்டையை சும்மா பக்காவே பண்றான். சண்டை முடிவுல குரேஷியா வீரனை அடிச்சு யூஎஸ் வீரன் வின் பண்ணிடுறான். இப்போ 3வது ஃபைட்டா நம்ம ஹீரோ போய்க்கா ரஷ்யாவுக்கு ரெப்ரசென்ட் பண்றாரு. ஆப்போனண்டா பிரான்ஸ் வீரன் களம் இறங்குறான். சண்டை முடிவுல அடிச்சு அடிய பார்த்துட்டு அந்த ஜெயிலையும் நம்ம போய்க்காவுக்கு ஃபேன்ஸ் கூட்டம் எகிருது. லீக் சுட்டோட கடைசி சண்டையா ட்ரக்ஸ் ஏத்தின கொலம்பியா ஃபைட்டர் நார்த் கொரியா ஃபைட்டரோட ஃபைட் பண்றான்.
நார்த் கொரியாக்காரனை போட்டு பொலன்னு பொழந்த கொலம்பியா ஃபைட்டர் அந்த ரவுண்ட்ல வெற்றி பெற்றுறான். இப்ப தோத்து போன ஃபைட்டர் எல்லாம் ஒரு வேன்ல கொண்டு போயிட்டு ஒரு பொட்டல்ல வச்சு அனாதையா சுட்டு கொள்றாங்க போலீஸ்காரங்க. வழக்கம் போல மறுநாள் விடிய வின் பண்ண சாம்பியன் ஃபைட்டர்ஸ் எல்லாரையும் கல்குவாரிக்கு கல் உடைக்க அழைச்சிட்டு போறாங்க போலீஸ். இவனுங்களை கல் உடைக்க விட்டதையே பெரிய இரிட்டேஷன், சதிச்சிக்க முடியாத இவங்க எல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்கையில ஆனா அந்த அமெரிக்க ஃபைட்டரோட வாய் மட்டும் ஓயாம பேசிக்கிட்டே இருக்குது. யாருமே அவனோட பேச்சை செவி கொடுத்து கேட்காததுனால பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்த போய்க்காவை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் சண்டை போடையில அவனோட கால் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்க ஃபைட்டரு அவன் காலை குறி வச்சு சீண்டி அவனை ரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை பொறுத்துக்க முடியாத போய்க்கோ ஒரு கட்டத்துல வெகுண்டு எழுந்து அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் அடிச்சதுல தாவங்கட்ட தாரா பொழக்க 2 பேருக்கும் சண்டை முட்டிக்குது. இவனுங்க 2 பேரும் சண்டையும் பார்த்தா காட்ஸ் தடுத்து இழுத்துட்டு போயிட்டு ஒரு இருளான காற்று கூட இல்லாத ஒரு அறையில போட்டுடுறாங்க. அங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்கிறத பார்த்து அந்த அமெரிக்காரன் அந்த ஜன்னல் வழியா போய்க்காவை உரண்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ 2 பேரோட பாசஸும் அவங்கள மீட் பண்ண ஜெயிலுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் அவனுங்கள்ட்ட இங்க நடக்கிற அநியாயம், அதிகார துஷ்பிரயோகம் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. கொலம்பியா ஃபைட்டருக்கு கொடுக்குற சலுகை, இவனுங்களுக்கு நடக்கிற அநீதி எல்லாத்தையும் அந்த பாசுங்கள்ட்ட எடுத்து சொல்றாங்க. அதை கேட்ட காகாவும் அமெரிக்கன் பாஸும் ஜெயிலரை சந்திக்க போறாங்க. ஜெயிலரை சந்திச்சவனுங்க அந்த ரூல்ஸ் அக்ரிமெண்ட்ல இதை பத்தி நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஃபைட்டர்ஸ் கல்லு உடைக்கணுங்கிற விஷயத்த நீங்க அதுல சொல்லாத போது எதுக்கு ஃபைட்டர்ஸை கல்லு உடைக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. அதுக்கு அந்த ஜெயிலர் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதை ஆர்கனைஸ் பண்ற பாஸ் ரிசோ கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மடையை மாத்தி விடுறான். இப்போ ஜெயிலர் கை நீட்டில திசையில இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்க அங்க உட்கார்ந்து இருக்காரு பாஸ் ரிசோ. இப்போ அவரோட பார்வைக்கு இந்த கல்லு உடைக்கிற விஷயத்த கொண்டு போறாங்க 2 பாஸும். அதுக்கு அவரு ரொம்ப கூலா பிராந்தியை ஊத்திக்கிட்டு இங்க நடக்கிற டோர்னமெண்ட் எல்லாம் ஒரு பிளான்டு ஃபைட்டு தான். கொலம்பியா பாஸ்கெட் இருந்து ஆல்ரெடி வேண்டிய அளவுக்கு பணம் வாங்கியாச்சு. இப்போ கொலம்பியா ஃபைட்டர் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணி ஆகணும். அதுக்கு உங்க ஃபைட்டருங்கெல்லாம் கல்லு உடைச்சு சோர்வடைஞ்சா மட்டும்தான் கொலம்பியா ஃபைட்டர் வின் பண்ண முடியும். அதுக்காக தான் உங்க ஆட்களை கல்லு உடைச்சு சோர்வடைய செய்யறோம். இதுல உங்களுக்கான பங்கு வந்து சேரும். இதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல, போக போறது உங்களோட ஃபைட்டரோட உயிர் தானே. இப்போ ஒன்னும் ஒரி பண்ணிக்காம ரிலாக்ஸ் அந்த பிராண்டியை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு வச்சிடறான். மறுநாள் காலையில குவாரியில இவங்க 2 பேருக்கும் இருந்த மோதல் ஒரு கட்டத்துல புரிதலா மாறி பிறகு அது நட்பா மாறுது. இப்ப இவனுங்க 2 பேரும் இவனுங்களோட எனர்ஜியை சண்டை போட்டு வீணாக்காம ஒற்றுமையா சேர்ந்து வேலை பார்த்து எனர்ஜியை சேவ் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வரானுங்க. அதை கடையும் பிடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இங்க கொலம்பியா வீரன் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனை போட்டு சண்டைக்கு ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கன் ஃபைட்டர் போய்க்காவோட நட்பு நாளுக்கு நாள் பலமாகிக்கிட்டே வருது. இந்த இடத்துல இங்க நடக்கிற சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ண அமெரிக்கன் ஃபைட்டர் போய்காட்ட இங்க நடக்கிற உண்மை நிலவரத்தை சொல்றான். நம்மளோட பாசஸ் எல்லாம் ரிசோவோட கட்டளைக்கு அடி பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்க. பணமும் கைமாறிச்சு. அவங்களோட டார்கெட் எல்லாம் கொலம்பியன் ஃபைட்டர் வின் பண்ணுங்கிற ஒரே டார்கெட்ல தான் எல்லாரும் குழுவா செயல்படுறாங்க. இறுதியா மேட்ச் எல்லாம் பிக்சிங் மேட்ச் ஆயிடுச்சு. இதுதான் இப்ப இங்க இருக்கிற கள நிலவரம் அப்படின்னு சொல்லி உண்மையை எடுத்து சொல்றான். அது போய்காவுக்கும் புலப்பட தொடங்குது. அமெரிக்கன் ஃபைட்டர் போய்கா கிட்ட இந்த சமயத்துல தான் நம்மளோட சமயோஜன புத்தியை பயன்படுத்தணும், நம்ம சண்டை போட்டு தோத்தாலும் சாகதான் போறோம், அதனால இந்த ஜெயிலுக்கு வெளியே நம்ம எப்படி உயிரோட போறது அப்படின்றத பத்தி நம்ம முடிவெடுக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ சண்டையில ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க எல்லா ஃபைட்டர்ஸும். இப்போ இவனுங்க 2 பேரும் தான் வேலை செய்யற இடத்தையே நமக்கு சாதகமா மாத்திக்கிட்டு வேலையவே உடற்பயிற்சியா மாத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதான் அங்க குவாரியில இருக்கிற கார்டும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ போய்காவோட உடைஞ்ச காலும் தொந்தரவு தர ஆரம்பிச்சிருது. அதை தெரிஞ்ச அமெரிக்கன் ஃபைட்டர் கல்குவாரியில உள்ள சில மூலிகையை பறிச்சு கொடுத்து அவனை காலுக்கு அப்ளை பண்ண சொல்றான். இன்னைக்கு டோர்னமெண்டோட செமிஃபைனல் மேட்ச் தொடங்குது. அதுல முதல் மேட்சா பிரேசிலியன் ஃபைட்டரா எதிர்கொள்றான் போய்கா. பிரேசிலியன் ஃபைட்டரோட அடி எல்லாம் டார்கெட்டடா போய்காவோட வீக்னஸ்ல தீய விழுது. அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான் கொலம்பியன் ஃபைட்டரு.
சண்டையோட முடிவுல போய்க்காவோட உடும்பு புடியில சிக்கி தோக்குறான் பிரேசிலியன் ஃபைட்டர். அவனுக்கு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து அனுப்புறான் போய்க்கா. தோர்த்தவனுக்கு கொடுக்குற சக மரியாதையா புல்லட்டை நெத்தில இறக்கி பிரேசிலியன் ஃபைட்டோட ஆத்மாவுக்கு விடை கொடுக்குறானுங்க போலீஸ்காரங்க. இப்போ ரிசோ ஜெயிலத்தை இவனுங்க 2 பேரும் நம்ம பிளானை கெடுத்துருவானுங்க போல. தர்போவும் போய்க்கோவுக்கு ஈக்குவலானவனா தான் இருப்பான். அதனால இந்த அமெரிக்கன் ஃபைட்டரை ஏதாவது பண்ணி விட்டு தோற்கிற மாதிரி அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த ஜெயிலர் அமெரிக்கன் ஃபைட்டரை சாவுற அளவுக்கு லாடம் கட்டுறான். இவனால எழுந்து நடக்க முடியாத நிலைமையில நாளைக்கு இந்த சண்டையில நீ கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டு போறான். இப்போ போய்க்கா அடிபட்டு காயங்களோட இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை செல்லில சந்திச்சு, இந்த காயங்களோட நீ நாளைக்கு சண்டையில வின் பண்ண முடியாது, அதனால சண்டை போட மறுத்துரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் என்னோட மரணத்தை அவங்க ஆல்ரெடி எழுதிட்டாங்க, இப்போ என்கிட்ட இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், ஒன்னு சண்டை போட்டு தோத்து சாகணும், இல்ல சண்டை போட மறுத்து சாகணும், அதனால நான் கோழையா மறுத்து சாகாம சண்டை போட்டு வீரனாவே சாகுறான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். அங்கேருந்து கிளம்புன போய்க்கா இங்க நடக்கிற அநீதியெல்லாம் கண்டு வெகுண்டு எழுந்து மொத்த கோவத்தையும் தன்னோட பயிற்சியில இறக்கிக்கிட்டு இருக்கையில அங்க வந்துடுற அந்த கொலம்பியன் ஃபைட்டர் வந்தவன் போய்க்காட்ட, உன்னோட வீர சரித்திரம் எல்லாம் எனக்கு தெரியும், இப்போ உன்னோட வீக்னஸ் ஆன காலும் எனக்கு தெரியும், எப்படியா இருந்தாலும் உன்னோட இறுதி சண்டை என்னோட போடுற இந்த சண்டையா தான் இருக்க போகுது, அதனால நீ ஆசை தீர பயிற்சி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை டீஸ் பண்ணிட்டு போறான். போய்க்கா பயிற்சி முடிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்டோட செல்ல போய் பாக்குறான். அந்த செல்லுல பார்த்தா அவனை காணும். செல்லுல காயத்தோட இருந்தவன் சாவ போற கடைசி நொடியா இருந்தாலும் போராடி தான் சாவணுங்கிற முடிவோட ரத்தம் சொட்ட காயத்தோட சண்டைக்கான பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். மறுநாள் விடிய எல்லாரையும் திரும்பவும் குவாரிக்கு கல் உடைக்க அழைச்சிட்டு போறானுங்க. அங்க போய்க்கா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, உன் வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய கடைசி நொடியை நீ இங்கதான் தீர்மானிக்கணும், உனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் மரணம் தான், அது உனக்கு சண்டை போட்டாலும் கிடைக்க போகுது, சண்டை போடலனாலும் கிடைக்க போகுது, அதனால உனக்கு இப்ப இருக்கிற ஒரே வாய்ப்பு இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான், அதுக்கான முயற்சிகளையும் உதவிகளையும் நாங்க பண்றோம், நீ சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான், ஓகேன்றதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். அதுக்கு அவன் திரும்பவும் மறுத்து சண்டை போடுறங்கிற ஒரே உறுதியில இருக்கான். ஒரு வழியா போய்க்கா அவன்கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி காட்ஸ் அந்தாண்ட போன சமயம் பார்த்து அவனோட விலங்க உடைச்சு விடுறான். விலங்கு தரிச்ச வினாடிய காட்ஸ் வந்து இவனுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்களே ஃபைட்டர், இவனுங்கெல்லாம் காட்ஸ் நெருங்க முடியுமா, அடிச்சு அந்த இடத்துல பறக்க விடுறானுங்க 2 பேரும். ஒரு வழி அமெரிக்கன் ஃப்ரெண்ட் அங்கேருந்து தப்பிச்சு ஓட அவனை தப்பிக்க வச்ச போய்க்காவை அடிச்சு கொண்டு வந்து செல்லுல போடுறானுங்க. செல்லுல மயக்கத்துல இருந்தவனை தண்ணியை ஊத்தி எழுப்பின ரிசோ, நீ செஞ்ச தவறுக்கு தண்டனை, இனி எந்த செமிஃபைனல் மேட்சும் கிடையாது, டைரக்ட் ஃபைனல் உனக்கும் இந்த கொலம்பியா ஃபைட்டருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு போய்க்கா நான் இதை ஒத்துக்க மாட்டான், இப்ப என்னோட பாஸ் காகாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அங்க வந்த காகா போய்க்காட்ட, நான் ஆல்ரெடி பணம் வாங்கிட்டேன், பணமா நீன்னு பார்த்தா எனக்கு பணம் தான் முக்கியம், நீ எனக்காக சண்டை போடுற ஒரு வெறி நாய், அதுதான் எனக்கும் உனக்கும் உள்ள பந்தம், நான் உன்னை வளர்த்ததே பணத்துக்காக தான், அந்த பணம் இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு, நீ சண்டை போட்டு சாக போறதுதான் உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறான். தன்னோட பலகீனமான கால் ஒரு பக்கம், போலீஸ்காரங்க அடிச்சு ஏற்படுத்தின காயம் ஒரு பக்கம், தான் உயிரை காப்பாத்திக்க இந்த சண்டையில ஜெயிச்சே ஆகணுங்கிற நிர்பந்தம் ஒரு பக்கம், இப்படியான சூழல்களோட போய்க்காவும் ஸ்டெராய்டு ஏத்துக்கிட்ட சக்தி ஒரு பக்கம், டோர்னமெண்ட் ஆர்கனைசரோட சப்போர்ட் ஒரு பக்கம், தன்னோட ஓன் ஃபைட் ஃபீல்டுங்கிற ஏகபோகமான வின்னிங் சான்ஸோட களமிறங்குற கொலம்பியன் ஃபைட்டர் ரோசோவும் ஃபைட்டிங் ஃபீல்டுல போய்க்கா ஜெயிச்சு சரித்திரத்தை மாத்துவான்ற ஆடியன்ஸோட எதிர்பார்ப்புனும் பல மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க போற இந்த ஃபைனல் பேட்டில் இப்போ ரெஃப்ரியோட இந்த கை அசைப்புல தொடங்குது. முதல் ரவுண்டோட முடிவுல ருசோ போய்க்காவோட பலவீனமான கால்களையே குறி வச்சு தாக்கி அடிச்சு வெளில வீசுறான். இப்போ மன உறுதியை தளர விடாத போய்க்கா பக்கத்துல கிடந்த மோப்படிக்கிற கிளாத்தை எடுத்து காலில் சுத்திக்கிட்டு கர்ஜனையோட ஸ்டேஜ்ல நிக்கிறான். இப்போ ருசோவோட பார்வை இறைய குறி வைக்கிற கழுகா அவனோட அடிப்பட்ட கால்கள்ல இருக்கு. இப்போ பெல்ல அசைச்சு 2வது ரவுண்ட் தொடங்குது.
தன்னோட முழு சக்திகளையும் கால்களுக்கு கொண்டு வந்த பொய்கா தன்னோட பலவீனமான காலையை ஆயுதமா மாத்தி டிஃபென்ஸ் பண்றான். அந்த காலை டார்கெட் பண்ணி அடிச்ச ரொசோவோட கால்கள் இப்ப முறிஞ்சு தொங்குது. இந்த 20 நிமிஷம் போராட்டத்துல கடைசி நொடியில வின் பண்றான் பொய்கா. இந்த சண்டையில கொலம்பியா ஃபைட்டர் தோத்ததுனால இந்த சண்டையை ஆர்கனைஸ் பண்ற ரிசோவை சுட்டு கொல்றான் அந்த ஜெயிலர். அவனை கொன்ன கையோட பொய்காட்ட வந்தவன் உன்னை திரும்ப ரஷ்யன் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு ஷூட் பண்ண பாக்குறான் ஒரு இடத்துல வச்சு. அங்க ஜெயில இருந்து தப்பிச்சு போன அமெரிக்கன் ஃபைட்டர் டர்போ வந்து ஜெயிலர் கார்ட்ஸ் எல்லாம் சுட்டு தள்ளிட்டு பொய்காவை காப்பாத்தி அழைச்சிட்டு போறான். அங்க பணத்தோட கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் காகா. இப்போ காகா பொய்காட்ட ஒத்த கால் இல்லாம இவ்வளவு சாதனைகளை செஞ்ச உனக்கு இந்த காகாவோட சன்மானம்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை பொய்காட்ட ஒப்படைக்கிறான். அத்தோட மட்டும் இல்லாம உன்னோட ஜெயில் வாழ்க்கைக்கு இத்தோட ஃப்ரீடத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். பொய்கா இப்ப முதல் முறையா இந்த பூமியோட சுதந்திர காற்ற சுவாசிச்சவன்னு புன்னகையோட அங்கிருந்து கிடக்குறான். அத்தோட முடிக்கிறாங்க இந்த படத்தை. இந்த படத்தோட கடைசி பார்ட்டான 4வது பார்ட்ட நம்ம சேனல்ல அடுத்த வீடியோவா அப்டேட் பண்ணிருக்கோம். அதை தவறாம பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.